இந்த நேரத்தில் சாஸுகளை சேர்ப்போம். கொஞ்சம் போல், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், அதிகமாக நம்ம சேர்த்துற வேணாம். கொஞ்சம் போல் நான் ஊற்றுற இந்த அளவுப்படியே சேர்த்தா போதும். நான் இப்போ செய்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த ரைஸையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் அதிகம் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக இறக்குற நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் போல் மல்லியை சேர்த்து நம்ம எடுத்துடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கடையில் செய்கிறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாராளமாக நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியானதும் கூட. எதனாலனா நம்ம வெஜ்ஜு அதிகமாக சேர்க்குறோம். நான் கொஞ்சம் தான் ரைஸு சேர்த்துருப்பேன், வெஜ்ஜு அதிகமாக சேர்த்துருப்பேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு சாஸு சேர்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் நான் சாஸ் சேர்த்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.